சென்னை பனையூர்ல இருக்கிற தலைமை நிலைய செயலகத்துல தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் கட்சியோட கொடியை அறிமுகப்படுத்தி பாடலையும் வெளியிட்டிருக்காரு. இதன் மூலம் தவக முழு அரசியல் கட்சி அப்படின்ற வடிவத்தை பெற்றிருக்கு. ஆனா தவக கொடியானது ஸ்பெயின் நாட்டோட கொடி போலவே இருக்கிறதா சொல்லி சோசியல் மீடியாக்கள்ல ட்ரோல் செஞ்சுட்டு வராங்க. கோலிவுட் துறையுலகில் மாஸ் நடிகரா வலம் வர்ற விஜய் கடந்த சில ஆண்டுகளா அரசியல் கதைக்களம் கொண்ட படத்துல நடிச்சிட்டு வராரு. இதனை உறுதி செய்யற விதமா கடந்த பிப்ரவரி மாதம் அவர் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற கட்சியை தொடங்கினாரு. இது தமிழ்நாடு அரசியல் வட்டாரத்துல பெரும் சலசலப்புகளை ஏற்படுத்துச்சு. தற்போது கட்சியோட கொடியை விஜய் அறிமுகப்படுத்தி இருக்காரு. ஆனா இந்த கொடி சோசியல் மீடியால அதிகமா ட்ரோல் செய்யப்பட்டு வருது. தவக கொடி ஸ்பெயின் நாட்டோட கொடியை போல இருக்கிறதா சொல்லி ட்ரோல் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸ்பெயின் நாட்டோட கொடியும் மேலும் கீழும் சிவப்பு நிறம் கொண்டு நடுவுல மஞ்சள் நிறத்தோட காணப்பட்டிருக்கும். ஆனா அதுல யானைக்கு பதிலா மன்னராட்சியோட அடையாளத்துக்கான சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கும். அதே போல பலர் இந்த கொடிய பெவில்கால் லோகோ அப்படின்னு சொல்லி விமர்சிச்சுட்டு வராங்க. நீல நிறத்துல யானைகள் 2 எதிர் திசையில இருக்கிறத போன்று பெவிகால் லோகோ இருக்கும். இதனை திரும்பி போட்டு தவக கொடியை வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு ட்ரோல் செஞ்சுட்டு வராங்க. வேறு சிலர் இது கேரள மாநிலத்தோட சின்னத்தை ஒத்திருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. கேரள மாநிலத்துல சின்னத்துல 2 யானைகள் தும்பிக்கையை உயர்த்தியவாறு ஒத்த காலை தூக்கிக்கிட்டு இருக்கும். நடுவுல சங்கும் இந்திய அரசின் சிங்க முத்திரையும் இருக்கும். இதனால அந்த மாநிலத்தோட சின்னத்தை கிண்டல் பண்ணக்கூடாது அப்படின்னு தவகவை கலாச்சிட்டு வராங்க. இன்னும் சிலரோ இது ஸ்பெயின் கொடியும் இல்ல கேரள சின்னமும் இல்ல, இது ஷேரன் பிளைவுட் லோகோ அப்படின்னு கலாச்சிருக்காங்க. மஞ்சள் வட்டத்துல பச்சை நிறத்துல யானை ஒண்ணு தும்பிக்கையை உயர்த்தியவாறு ஒற்றை காலை தூக்கிக்கிட்டு நின்றுட்டு இருக்கும். இதை கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பார்த்து தவக கொடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு ட்ரோல் பண்ணிட்டு வராங்க. வேறு சிலர் இது அதெல்லாம் இல்லைங்க, எங்க சங்கத்தோட கொடியை காப்பி அடிச்சு புது கொடின்னு கதவிடுறாங்க, சாதிய அமைப்புகளின் பெயரை குறிப்பிட்டு கலாய்க்க தொடங்கி இருக்காங்க. கட்சி கொடி எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மேலும் வீடியோக்களுக்கான ரியாக்ட் தமிழா யூடியூப் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.